Welcome everyone. Thanks for joining. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூன் 2008ஓட பேப்பர். ஸோ அந்த 15 கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். எக்ஸப்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸை தவிர 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ஒரு 70 to 80% கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் எவ்ரி டே. ப்ளஸ் ஒரு பர் டேயில் பேப்பர் 1க்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்ம கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்டர்ஸ் கண்டிப்பாக நெட் கிளியர் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜேஆர்எஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 1, குட் எவாலுவேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன். எப்போதுமே ஒரு கொஸ்டினை தெளிவாக படிங்க. டைம் இருக்கும், ஒரு ரீட் அவுட் கொடுங்க. ஓகேவா? ரீட் அவுட் கொடுக்குறப்போ இந்த நாட்டுன்ற ஒரு வேர்ட் அந்த ஆன்சரே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நீங்கள் எவ்வளோ கிளியராக கொஸ்டின் படிக்கிறீங்களோ அவ்வளோ கிளியரான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குட் எவாலுவேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல் எவாலுவேட் பண்ணுறது எது? லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் ப்ரெசன்டேஷன், காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் அ சப்ஜெக்ட், இது எல்லாமே லிங்குவிஸ்டிக் கோட் எவாலுவேட் பண்ணுற மெத்தட்ஸ். ஆனால் இதில் வராத ஆட்மேன் அவுட் எது? எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் வாட் எவர் யூ ரெட். என்ன படித்தோமோ அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ரிட்டன் மெட்டீரியலோட ஆப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் சி. புரியுதா? எப்போதுமே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலே அந்த கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் இருக்கும் இருக்காதுன்னு எலிமினேட் பண்ணாலே we'll get the correct answer. Okay, we'll go to the next question. Why do teachers use teaching aid? எதுக்காக டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ணுறோம்? டீச்சிங் ஃபன்ஃபில்டாக இருக்கணுமா? அதுக்காக கிடையாது. அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு கிடையாது. அட்டென்டிவாக இருக்கிறதுக்கு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டு டீச் வித் அன் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி. எந்த கொஸ்டின் படித்தாலுமே ஒரு ரீட் அவுட் தெளிவாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 2 to 3 times ரீட் பண்ணுங்க. ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆட்டிடியூட்ஸ், கான்செப்ட், ஸ்கில் அண்ட் நாலேஜ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப். எதோட ப்ராடக்ட்? ஹெரிடிட்ரியோட ப்ராடக்ட் கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ப்ராடக்ட் கிடையாது. ரிசர்ச்சும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லேர்னிங்னால தான் ஒரு ஆட்டிடியூட் பில்ட் ஆகுறது, ஸ்கில் பில்ட் ஆகுறது, நாலேஜ் பில்ட் ஆகுறது எல்லாமே இட்ஸ் கம் அண்டர் லேர்னிங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which among the following gives more freedom to learn to interact? Learners to interact. ஒரு லேர்னர் எந்த இடத்துல இன்ட்ராக்ட் ஆவாங்க? ஒரு ஃபிலிம் பார்க்குறப்போ நம்மள இன்ட்ராக்ஷன் நடக்காது. ஒரு எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ் கொடுக்கறதுல இன்ட்ராக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறப்போ வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு ஸ்மால் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி. எலிமினேட் பண்ணுங்க, you'll get the correct answers. Next question போலாமா? Yes. Which of the following is not a product of learning? Learning ஓட ப்ராடக்ட் கிடையாது. இப்போதான் பார்த்தோம் லேர்னிங்கோட ப்ராடக்ட் எதுலாம் ஆட்டிடியூடு, கான்செப்ட், நாலேஜ், ஸ்கில்ன்ற விஷயம்லாம் பார்த்தோம்ல. அது எல்லாமே லேர்னிங்குள்ளே வர்றது. இங்கே நாட்ன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆட் மேன் அவுட், மெச்சுரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இது மாதிரி எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் பண்ணாலே வில் கெட் த கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஹவு கேன் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ ரிசர்ச் பி என்ஹான்ஸ்ட்? ஒரு ரிசர்ச்சோட ஆப்ஜெக்டிவ் என்னது? பார்ஷாலிட்டி இல்லாமல் ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி இருந்தாலே அதுதான் ஒரு ரிசர்ச்சை என்ஹான்ஸ் பண்ணும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ்.
நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் ரிசர்ச்னா என்ன? இப்போ கான்செப்சுவல் கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். என்னன்னா ஆக்ஷன் ரிசர்ச்சோட கீவேர்டு என்னன்னா இமீடியட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது. அப்போ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆனா அதில் அப்ளைட் ரிசர்ச்சும் வரும், லாங்கிடியூடல் ரிசர்ச்சும் வரும். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அபவ் த ஆல். புரியுதா? வீடியோஸ் பாருங்க. ப்ளஸ் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஒரு 2-3 டைம் பாருங்க. இப்போ இன்னைக்கு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டேவும் ஒரு ரிவைஸ் கொடுங்க. 1.5 ஸ்பீடில் வச்சு கூட ஒரு ரிவைஸ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு 2-3 டைம்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மெமரியில் ஸ்டே ஆகும். ஸோ ப்ளீஸ் டூ இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த பேசிக் ஆன் விச் அசம்ஷன் ஆர் ஃபார்முலேட்டட். அசம்ஷன் எதில் ஃபார்முலேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எல்லாமே. ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காஸ்ட், யூனிவர்சிட்டி, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இது எல்லாமே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கிளாசிஃபைட் இன் த கேட்டகரி ஆஃப் டெவலப்மெண்டல் ரிசர்ச். டெவலப்மெண்டல் ரிசர்ச்ல இது இதெல்லாம் வரும். இது மூணுமே வரும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடியும் வரும், ரிசர்ச்சும் வரும், philosophical வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. ஓகே, ஃபேக்டோரியல் ரிசர்ச்னா எங்கெங்க யூஸ் பண்ணோம்? ஃபேக்டோரியல் ரிசர்ச் ஹைபாத்தசிஸ் டெஸ்ட் பண்றதுக்காக கிடையாது. ரெண்டு விஷயத்த ரிலேஷன்ஷிப்பையோ அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ கிடையாது. ஃபேக்டோரியல் ரிசர்ச் அனாலிசிஸ் எதுக்காகனா நிறைய வேரியபிளோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் telephonic conference with a radio link in which very popular throughout the world. Telephonic conference with radio link, இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதோட பேர் வந்து டெலிபிரசன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இது எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் தான், ஆனால் ரேடியோ லிங்கோட கிடையாது. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டெலிபிரசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். எது 24 hours நியூஸ் சேனல் இல்லைன்னு கேட்குறாங்க. விச் இஸ் நாட் 24 hours நியூஸ் சேனல். நியூஸ் சேனல் இது மூணுமே நியூஸ் சேனல் தான், ஆனால் இது எல்லாமே 24 hours தான். ஸோ இதில் ஆட்மேன் அவுட் யாருன்னா லோக்சபா சேனல். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. நெக்ஸ்ட் ஒன். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த எஃப்எம் ஸ்டேஷன் இன் ரேடியோ. எஃப்எம் ஸ்டேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னது? இன்ஃபர்மேஷன், என்டர்டைன்மெண்ட். கரெக்ட். டூரிசம். டூரிசம் நம்மளுக்கு டூரிசம்க்கு அது ஹெல்ப் பண்ணாது. சேம் டூரிசம் எங்க இருந்தா அடிச்சிருவோம். ஸோ ஏ கிடையாது, சி கிடையாது. ஓகே, என்டர்டைன்மெண்ட் ஒன்லினா என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷனும் அங்கே நடக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் கம்யூனிகேஷன் சாட்டிங் என்ன இன்டர்நெட் இஸ். இன்டர்நெட்ல சாட் பண்றது என்னது? இதுல நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வராது. கெஸ்டர், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இது எதுவுமே வராது. பேரலல் கம்யூனிகேஷன் இருக்காது. கிரேப் வைனும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் மட்டும், வேர்ட்ஸ் வழியா மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன். இன்சர்ட் த மிஸ்ஸிங் நம்பர் in the following. இங்க என்ன வராதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சீக்வன்ஸ்ல போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எத்தனை நம்பர்? ஒரு நிமிஷம் கீழே எழுதுறேன். ஓகே, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 5 நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 18 minus 8, 10. இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 18, 19, 20, 21, 22, 23. அப்போ 5. இதுக்கு டிஃபரன்ஸ்
பார்த்தாலே தெரியுதுல 33ல இருந்து 23 மைனஸ் பண்ணா 10. ஸோ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் 5 10 5 10 அந்த சீக்வன்ஸ்ல தான் இருக்கு 5 plus 10 plus 5 plus 10 plus. ஸோ இந்த 23 plus 5 எவ்வளவு 38. இதுக்கு டிஃபரன்ஸ் கரெக்டா பாருங்க 10 இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 38. ஃபர்ஸ்ட் பாருங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் நம்பர் சி. இப்போ in a certain code clock is written as KCOLC. அப்ப ஸ்டெப்ஸ் எப்படி எழுதுவாங்க, என்ன கோடா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாக் எழுதுவோம். CLOCK. இது எப்படி எழுதிருக்காங்கன்னா KCOLC. ஸோ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்ப ஸ்டெப்ஸை நம்ம எப்படி எழுதணும்? SPETS. புரியுதா? ஸோ இந்த ஆப்ஷன் எங்க வருது? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் சி. இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது வந்து கான்செப்சுவல் கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே 2ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டு வரணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இது எது கரெக்ட் ஆன்சரோ இப்போ ரெக்கார்டிங் செஷன் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த கமெண்ட்ஸ்ல என்ன ஆப்ஷன்றத நீங்க சொல்லுங்க. ஓகே, we'll move to the next question. Okay, find out the sequence. சீக்வென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 1. இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 52வா? சாரி 47, 46, 45. Oh, sorry. Yes, correct. 49, 50, 51. So 3. இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்? 44, 45, 46, 47, 48. அப்போ எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 5. இதுல இருந்தே தெரியுது இது ஆட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். சாரி, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43 இருக்கு. ஸோ இதுல சொல்ல போனா 5 இருக்கா, அப்போ இங்க எவ்வளவு இருக்கணும்? 7 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஓகேவா? இங்க வந்து 9 இருக்கு. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போமா? சாரி. இதுக்கும் 9 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 37, 38, 39, 40, 29, 30, 31, 32, 33, 34. அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே தான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ், தப்பான ஆப்ஷன் வந்து தப்பான சீக்வன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அது வந்து 34. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் அ டிடக்டிவ் ஆர்குமெண்ட் கன்க்ளூஷன் இஸ். டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ல கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்? டிடக்டிவ் ஆர்குமெண்ட்னா 2 ப்ரிமிசஸுமே ட்ரூவா இருக்கும், கன்க்ளூஷனும் என்னவா இருக்கும்? ட்ரூவா இருக்கும். ஓகேவா? அப்போ சம்மிங் அப் கிடையாது, நாட் நெசசரிலி பேஸ்ட் ஆன் ப்ரிமிசஸ் கிடையாது. ரெண்டுமே ட்ரூ, கன்க்ளூஷனும் ட்ரூ. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் entailed by the premises. So the correct answer is option C. இப்போ no man or mortal contradictory na எது அப்படின்னா, இப்போ இது வந்து என்னது? no mans or mortal, no SSE ஸ்டேட்மெண்ட். இது அதுக்கு கான்ட்ரடிக்டரினா அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளது. டயக்னலா என்ன இருக்கு?
ஐ ஸ்டேட்மெண்ட். இதுல ஐ ஸ்டேட்மெண்ட் எது? இங்க நாட் இருக்கு. இது வந்து ஓ ஸ்டேட்மெண்ட், இது ஏ ஸ்டேட்மெண்ட், இது வந்து இ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐக்கு ஈக்கு கான்ட்ரடிக்டரி எது? ஐ. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. அதே டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட் வேலிட் எப்போ வேலிட்? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ரெண்டு ப்ரிமிசஸும் ட்ரூவா இருக்கும், அப்போ கன்க்ளூஷனும் ட்ரூ, அப்பனா வேலிட். இதுல ப்ரிமிசஸ் ஆர் ஃபால்ஸ்னு வந்திருக்கு, தப்பு தப்பு. ட்ரூ, கன்க்ளூஷன் ஃபால்ஸ், தப்பு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. ஒரு கொஸ்டின் தெரிஞ்சாலும் நம்ம ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது. ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்டோட ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபார்மல் வேலிடிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ட்ரூத்தோ லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிரஷனோ ஆப்ட்னஸ் ஆஃப் எக்ஸாம்பிளோ கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் ஒன், வாட் டு யூ நீட் டு புட் யோர் வெப் பேஜ் ஆன் www? ஸோ வெப் பேஜ் பண்றதுக்கு என்ன எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், என்னென்னலாம் தேவைப்படுது, என்னென்னலாம் நீடு? இன்டர்நெட் தேவை, வெப் ப்ரௌசரும் தேவை, சர்வரும் தேவை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் த அபவ். இந்த 2008ஓடது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ எழுதுனவங்களுக்கு இது என்ன இவ்வளோ ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் கிடையாது, அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டான கொஸ்டின்ஸ் எதுவுமே கொடுக்கல, அசர்ஷன் டைப் கொடுக்கல. அசர்ஷன் டைப் கொஞ்சம் யோசிக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ கன்ஃபியூசிங்காக இல்லாமல் இருக்கும். ஈஸியானதுல நம்ம கொஞ்சம் ஹார்டஸ்ட்டுக்கு போவோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்பெனி லான்ச் ஃபோன் சர்வீஸ் இன் இந்தியா? எந்த கம்பெனி வந்து ஃபோன் சர்வீஸை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்தது? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் நிறைய பேர் இந்த ஹச்சு தான் நான் ஒரு டைம் போட்டேன், நான் நினச்சேன், ஏன்னா அந்த ஃபோன் இருக்கிறதுனால. பட் த ஆன்சர் இஸ் ஏ. இது 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் படித்தவங்க கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா. Chandrayaan-1 was launched on 22nd October. இது எல்லாமே கரெக்ட். எந்த ஊரில்? கண்டிப்பாக ஈஸியாக தெரியும், ஸ்ரீஹரிகோட்டா. ஏன்னா ஸ்ரீஹரிகோட்டான்னு ஒரு ஊர் தெரிஞ்சதே இந்த சந்திராயனால தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி. பிளாக்னா என்ன? ஆன்லைன் மியூசிக் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பர்சனல் கூகுள் சர்ச் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பர்சனல் ஆர் கார்பரேட் வெப்சைட், ஃபார்ம் ஆஃப் அன் ஆன்லைன் ஜேர்னல் மாதிரி இருக்கிறது. ஓகே, தட் இஸ் பிளாக். பிளாக்னா வீடியோ மாதிரி இருக்கிறது, பிளாக்னா ஜேர்னல். ஓகே. Environmental impact assessment is an objective analysis of a probable changes. எதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ்? ஃபிசிக்கல், பயோஃபிசிக்கல், சோஷியோ எக்கனாமிக், இது மூணுமே ஒரு என்வாயர்மெண்டல் இம்பேக்டை அசஸ் பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். ஓகே. பிளாக்ன்றது ஒரு வெட்லேண்ட். இதுக்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னா ரெயின்ஃபால்ல இருந்து தான் தண்ணி கிடைக்குது. இதுவும் ஒரு புது கான்செப்ட் தான் environmental science. Next one, which of the following region is very high risk zone of earthquakes? ஸோ எதுனா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஜோன்ஸ்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. zone 5, zone 4, ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வர்றது தான், இதில் வந்து ஹையஸ்ட், வெரி ஹையஸ்ட் வந்து ஹிமாச்சல் ரீஜியன் தான், ஹிமாலயா ரீஜியன் தான். So the correct answer is option C. Okay. Next one, Indian coastal area இது சுனாமி வந்து இயர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, சுனாமி எந்த வருஷம் வந்துச்சுன்னா 2024 வந்துச்சு. நெக்ஸ்ட், கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் வாஸ் என்டைட்டில்ட் ஆன். என்னென்ன என்டைட்டில் ஆகிருக்குன்னா, ஒன்று நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்காக தான் கோத்தாரி கமிஷன்றது ரிப்போர்ட் பண்ணது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டியூவல் மோட்? டியூவல் மோட் இல்லாதது எதுனா, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து டியூவல் மோடு கிடையாது.
இது ஒன்லி ஆன்லைன் மட்டும். ஓகே ஓகே 48th கொஸ்டின். 48 நம்பர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள், கொஞ்சம் சின்ன குளறுபடி நடந்து போச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் நோன் ஆஸ் அ கோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்? இதுவும் ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஸோ கோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா பார்ட் 4 தான் கோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகேவா? Next one, which article of the constitution provide a safeguard to Naga customary and their social practice against any act of parliament? இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆர்டிகல் 371A வந்து நாகா ஞாபகம் வச்சுக்கோங்க. Which one of the following is not a tool of good governance? Good governance வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு, சிட்டிசன் சார்ட்டர் இருக்கு, சோஷியல் ஆடிட்டிங் இருக்கு. இதில் ஆட் மேன் அவுட் எதுனா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஸோ த நாட் அ குட் டூல் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகே, இது வந்து என்னென்னா ஒவ்வொரு என்னென்ன இன்ஸ்டியூட்டு எந்தெந்த சிட்டிஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ஓடது ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் SAC வந்து எங்கே இருக்குன்னா அகமதாபாத்தில் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி IIPA எங்கே இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ இந்த பி வந்து 3யா? பி எதுலலாம் 3 இருக்குது? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க, வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த CAZI வந்து எங்க இருக்குன்னா ஜோதாப்பூர்ல இருக்கு. ஓகே, இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து கொல்கட்டால இருக்கு. ஓகேவா? CAZI வந்து ஜோதாப்பூர், SAC ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து அகமதாபாத், IIPA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி, அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ISC எங்க இருக்குன்னா கொல்கட்டா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஐயோ சாரி. ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின். இது மட்டும் நம்ம முடிச்சிருவோம். இதோட ஃபைனல் ஒன். அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை தவிர மற்ற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த 2019 நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்த்துருங்க. 2 ladies 2 men are playing bridge sitting north. இப்போ 2 ladies 2 men இருக்காங்க. 2 ladies 2 men இருக்காங்க. are playing bridge sitting at the north east. ஸோ நார்த்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஈஸ்ட்ல ஒருத்தவங்க, 4 சைட்ஸ்லயே இருக்காங்க. நோ லேடி இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். நோ லேடி இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ஓகேவா? அப்போ ஈஸ்ட்ல லேடி ஃபேஸ் பண்ணல. அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? ஈஸ்ட்ல லேடி இருக்காங்க, அவங்க வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க மேன் இருக்காரு, இங்க விமன் இருக்காங்க. ஓகேவா? பர்சன் சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர், நாட் ஆஃப் த சேம் செக்ஸ். ஸோ இந்த சைட் லேடிஸ் இருக்காங்கன்னா இந்த சைட் ஜென்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட் லேடிஸ் இருக்காங்கன்னா இந்த சைட் ஜென்ஸ் இருக்காங்க. ஒன் மேன் இஸ் ஃபேசிங் நார்த். அப்ப அவர் சவுத்துல இருந்தாதான் அந்த மேன் நார்த்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இது மாதிரி போட்டதுல இப்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, விச் டைரக்ஷன் ஆர் லேடிஸ் ஃபேசிங்? எந்த இடத்துல லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நார்த். இன்னொரு லேடி ஈஸ்ட்ல இருக்காங்க, அவங்க வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ வெஸ்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நார்த் அண்ட் வெஸ்ட்.
ஸோ இந்த மாதிரி உள்ளது வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு ஜூன் 2008 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோம். இதில் மோஸ்ட்லி டீச்சிங் ஆப்டிடியூட் கவர், ஒரு நிமிஷம், ஓகே, டீச்சிங் ஆப்டிடியூட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிசர்ச்சு, லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், இதில் டிஐஇ அது மட்டும்தான் வரல. அதுவும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து வந்துச்சு, பட் நம்ம இந்த பேப்பரில் பார்க்கல. ஸோ இப்போ 2008 இருந்து 2026 ஜான் வரைக்கும் நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச். அப்போதான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்றது ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டில் ஒரு 12 வரைக்குமே ஒன்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சிம்பிளாக தான் இருக்கும். 12க்கு மேலே தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ எவ்ரிடே பை 6 AM உங்களுக்கு வந்து PYQs வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் வாட்ச். இந்த சேனலில் நம்ம என்னென்னலாம் போஸ்ட் பண்ணுறோன்னு ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடுறேன். பேப்பர் 1 PYQs மட்டும் போஸ்ட் பண்ணுறோம் இந்த இயருக்கு. ஓகேவா? PYQs மட்டும் போஸ்ட் பண்ணுறோம். பேப்பர் 2 இதில் ஹோம் சயின்ஸ் மட்டும்தான் நம்ம டீச் பண்ணுறோம். இது வந்து PYQஸும் ப்ளஸ் கான்செப்சுவல் கிளாஸஸும். கான்செப்சுவல் கிளாஸஸ் நெக்ஸ்ட் இயர் 2027 தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் அஸ் அ புக் வழியாகவும் நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் வெப்சைட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் டைம். அது வரைக்கும் இந்த 2026 ஜூனில் ஹோம் சயின்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். பேப்பர் 1க்கு ஒன்லி PYQs மட்டும்தான் பண்ணுறோம். PYQs 2008 இருந்து 2026 வரைக்கும் உள்ள எல்லா பேப்பர்ஸையும் கவர் பண்ணுறோம். ஸோ ஹூஎவர் யாராவது யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹோம் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் PYQஸ்க்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிரேட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் and like the video, and thank you for joining. We'll see you in the next class.